சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், என்ன பண்ற மனோன்மணி? இது அந்த பொண்ணோட வாழ்க்கை விஷயம். இப்ப ஏன் தடுக்கிற? போனை கொடு. இது பார், மாப்பிள்ளைகிட்டே செல்விக்கிட்டே உடனே விஷயத்த சொல்லி ஆகணும். சொன்னா மட்டும் என்னங்க ஆக போகுது? என்ன பேசுற நீ? மாப்பிள்ளைகிட்ட இதை பத்தி சொன்னாதானே அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். என்னங்க நீங்க? இன்னைக்கு மாப்பிள்ளைக்கும் செல்விக்கும் பரிகாரம் பண்றதுக்கான 3வது நாள், அதாவது கடைசி நாள். இன்னைக்கு அவங்க நல்லபடியா பூஜை முடிச்சிட்டு வரலனா அவங்க திரும்பவும் ஒண்ணு சேரவே முடியாதுன்னு அந்த கோவில் பூசாரி சொன்னாருன்னு செல்வி உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா மயிலு, செல்விதான் இந்த விஷயத்த சொன்னது. இப்ப பூஜாவுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாட இந்த தெருவும் அவங்க குடும்பமும் சேர்ந்து பண்றாங்கன்னு சொன்னா அவ அவளோட வாழ்க்கையை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம உடனே பரிகார பூஜையை பாதியில நிறுத்திட்டு உடனே கிளம்பி வந்துருவா. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் செல்வியும் அவங்க வாழ்க்கையை தொலைக்கிற மாதிரி ஆயிடும். நீ சொல்றதும் சரிதான் மனோன்மணி. மாப்பிள்ளையும் செல்வியும் இந்த பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சே ஆகணும். நாம அவங்ககிட்ட ஏதாவது சொன்னா அது இடையூறா அமைஞ்சு போயிடும். அவங்க 2 பேரும் பூஜையில கலந்துகிட்டு பூஜையை நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டு வரட்டும். நாம நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுவோம். சரிங்க, இப்ப என்னங்க பண்றது? பூஜாவுக்கு விருப்பம் இல்லாதப்போ அவங்க எப்படி நிச்சயதார்த்தத்தை பண்றாங்கன்னு பாக்கலாம். வாங்க போலாம். நீங்க சொல்றது சரிதான் அங்கிள், அப்படியே பண்ணிடலாம். பக்கோடா வா போலாம். சரி வா, வாங்க போலாம். இந்தாங்க. அம்மா தாயே, நானும் செல்வியும் கணவன் மனைவியா சேர்ந்து நல்லபடியா வாழணும்னு தான் இந்த சன்னதிக்கே வந்தோம். இந்த 3 நாள்ல நான் செல்வியை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களோட நல்ல மனசையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எந்த சூழ்நிலையிலையும் செல்வியோட மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன். அம்மா தாயே, இந்த 3 நாள்ல எங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு சந்தோஷத்தை உண்டு படுத்திருக்க. இனிமே நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா வாழ நீதான் தாயே அருள் புரியணும். உன் சன்னதியில நாங்க வரும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. வேலு என்ன முழுசா புரிஞ்சு பாருன்னு. இப்ப என்னோட நம்பிக்கை வீண் போகல. உன்னோட ஆசீர்வாதத்தால நாங்க எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும் தாயே. மூணு நாளா தம்பதிகளா எல்லா இடர்பாடுகளையும் கடந்து சாமிக்கு பணிவிடை செஞ்சிருக்கீங்க. இறுதி பூஜையையும் நல்லபடியா செஞ்சிருங்க. எல்லாத்தையும் ஆத்தா பாத்துக்கிட்டு தான் இருக்கா. நீங்க எந்த வேண்டுதலுக்கு வந்தீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எல்லாம் ஆத்தாவோட மகிமை. அவளுக்கு தானே தெரியும் யார் யாருக்கு என்ன நன்மை செய்யணும்னு. நீங்க மனக்குறையோட வந்தீங்க. இப்ப இந்த குறைய ஆத்தா தீர்த்து வைப்பா. இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. கடைசியா 2 பேரும் தம்பதிகளா கோயில் பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வந்து உற்சவ அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வேண்டுதல் நல்லபடியா முடியும். சரிங்க ஐயா, அப்படியே பண்ணிடலாம். தம்பி ஒரு நிமிஷம். என்னவியா? இருங்க வாரேன். ஆமா, உன் முந்தானே கொடு. தம்பி உங்க துண்டை கொடுங்க. தம்பி உங்க துண்டை இடுப்புல கட்டிக்கிங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து கோயில் பிரகாரத்தை சுத்தி வாங்க. சரிங்க. வாங்க. போங்க.